ونصلي على رسوله الكريم أما بعد سمعت عائشة رضي الله تعالى عنه تقول خرجنا لا نرى إلا الحج فلما كنا بصرف حرط فدخلنا علي رسول الله صلى الله عليه وسلم وأنا أبكي فقال ما لك أنفست؟ قلت نعم. قال إن هذا أمر كتبه الله على بنات آدم فاقضي إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் எதையெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி தான் சற்று விளக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஹஜ் செய்வதற்காக மதீனாவில் இருந்து புறப்பட்டு சென்றோம். மக்காவை அடைந்துள்ள சரீஃப் என்ற இடத்தை அடைந்ததும் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அழுது கொண்டிருந்தேன். என்னை பார்த்து உனக்கு என்ன மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று வினவினார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். இந்த மாதவிடாய் ஆதமுடைய பெண் மக்கள் மீது அல்லாஹ் ஏற்படுத்தியது. எனவே காபத்துல்லாஹை தவாப் செய்வதை தவிர ஹாஜிகள் செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களையும் நீ செய்து கொள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிற்காக மாட்டை குர்பானி கொடுத்தார்கள். அதற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன விளங்குகின்றது? ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜிற்கு சென்றிருக்காங்க அப்படின்னா அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் ஆரம்பிக்கக்கூடிய அரஃபாவுடைய நாளில் இருந்து அதற்கு முதல் நாள் லோஹருக்கு பின்னால் இருந்து பிற 8 அன்றைய லோஹரில் இருந்து ஆரம்பித்து விடுவார்கள். எஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜிற்காக வேண்டி எஹ்ராம் கட்டிக்கொண்டு செல்வார்கள். மினாவில் தங்கியிருந்து அங்கிருந்து மறுநாள் காலை அரஃபாவிற்காக வேண்டி ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு அரஃபாவிற்கு இவர்கள் முன்னோக்கக்கூடியவர்களாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமைகள் அவர்களுக்குரிய ஹாஜிகளுக்குரிய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். இந்த சமயத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உபாதைகள் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்கிறது? எங்களுக்கு வந்த ஹஜ்ஜிற்கு இத்தனை லட்சத்தை செலவழித்து வந்திருக்கின்றோம், இதுவெல்லாம் வந்திருக்குமே, எங்களுக்கு எதுவும் இல்லாம போச்சு, ஹஜ்ஜே எங்களுக்கு செய்ய முடியாம போச்சு அப்படிங்கிறது அவங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ஹஜ்ஜுடைய மற்ற அரஃபால தங்கிறது, முஸ்தலிஃபால தங்கிறது, ஷைத்தானை கல்லெறியது, சாயி செய்ய இவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடியது, இந்த எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளலாம். ஆனால் காபத்துல்லாஹில் உள்ளே சென்று தவாப் செய்வதோ சாயி செய்வதோ இது மட்டும்தான் முடியாது. பாக்கி எல்லா காரியங்களும் இவங்க செஞ்சுக்கலாம். ஆனா உள்ள மாத்திரம் அது செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீங்க இதை மாத்திரம் செஞ்சீங்கன்னு. இப்ப இவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய நாட்களுக்குள் முடிவதற்குள் இவருக்கு நின்றுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன செய்யலாங்க? அந்த தவாஃபும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்ல அந்த மாதவிடாயுடைய நாட்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு நிக்கவில்லை, தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்கள் இதை மட்டும் செஞ்சா போதும். அவர்கள் ஹஜ்ஜு செய்தவருடைய நன்மையில் ஹஜ்ஜுக்குரிய இது அவனுக்கு அல்லாஹ் கபலாக்கி விட்டுருவான். அடுத்து
கணவனுடன் எந்த அளவிற்கு மாதவிடாய் சமயங்களிலும் இவர்கள் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் மாதவிடாயுடன் இருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை சீவி விட்டேன். என்ன செஞ்சிருக்காங்க? எனதை வச்சு தலை சீவி விட்டுருக்காங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு இதில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு நான் உட்கார்ந்துருப்பாங்க, நானு மாதவிடாவுடைய சூழ்நிலையில் இருப்பேன். ஏன் மனையில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. அப்ப என்ன, அந்த பெண் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் என்பதன் காரணமாக மொத்தத்துக்கு தொற்றக்கூடாது, ஒரு தீட்டு போல அவங்களை ஒதுக்கி வைத்து விடக் கூடாது என்பதை தான் சொல்றாங்க. அப்ப இவங்க இருந்து இருக்கிறான். ஒண்ணும் சொல்ல போனா எந்த அளவுக்கு அப்படின்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்த்தோம்னா அதை விட மேலான ஒண்ணா இருக்கு. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்காங்க. சாதாரணமா போறதை பத்தி கணவன் மனைவி ஒன்னா இருக்கு, அதோட படுத்திருந்திருக்காங்க. அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. உடனே என்ன செய்யறாங்க, அதற்குரிய துணிகளை, அந்த மாட்டக்கூடிய துணிகளை அவர்கள் வைக்கிறக்காக எந்திரிச்சு போறாங்க. எந்திரிச்சு போனோன்னு போயிட்டு இவங்க சரியாகி போயிடுறாங்க. அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், என்ன உம்மு சலமா உங்களுக்கு இந்த டேட் ஆயிருச்சா அப்படின்னா, ஆமா அப்படின்னா, சரி அப்படின்னா அவங்க எல்லாம் அதற்குரிய தயாரிப்புல எல்லாம் முடித்து விட்டு வந்த உடனே ஒரே கட்டல ஒரே இதுல இவங்க பாயில் படுக்கையில் படுத்துக் கொள்கின்றார்கள். போர்வையும் ஒரே போர்வையை இவர்கள் போர்த்தி கொண்டார்கள். அப்ப என்ன செய்யல, பிரிச்சு வைக்கிற ஒதுக்கி, அதாவது அதை துண்டாக ஒதுக்கப்படவில்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய ஒன்னும் ஒரே பாத்திரத்தில் நாங்க என்ன செஞ்சோம், தண்ணி வச்சிருந்தோம், குளிக்கக்கூடிய தண்ணி கூட ஒரே பாத்திரத்துல இருந்து எடுத்து குடிச்சோம். இவன் கைப்பட்ட தண்ணி, அதனால தீட்டாத தண்ணி அப்படின்னு ஒதுக்கி வைக்கல. அந்த தண்ணியில என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சிருக்காங்க. அப்ப இவங்க மாதவிடாய் ஏற்பட்டதன் காரணமாக எந்த ஒன்றுமே தீட்டாக ஆகாது. அவர்களுக்குரிய ஒரு உபாதைகள், அது ஒரு நஜீஸ் ஆகக்கூடியது, அவ்வளவுதான். அதனால எல்லாத்திலையும் ஒதுக்கி வச்சுடுறது, கணவன் மணி மொத்தத்துக்கு ஒதுங்கி இருக்காப்புல இருக்குது இல்ல, ஆமத்தியவர்கள் மட்டும் ஒதுங்கி இருப்பது, பாக்கி எல்லாம் இவங்க சந்தோஷமாக இருக்கலாம், எல்லா விஷயங்களும் இவர்கள் செய்யலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்பிருக வனதூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.